இந்த சோல்மேட் எங்கே காணோம்? நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? என்னால் முடியலடா சாமி. டேய் சீக்கிரமாக வாடா, போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டே கிளாஸு, எவனுமே வரல. நான் மட்டும் தனியாக இந்த கிளாஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயாங் இங்கே யோசிச்சுட்ருக்க. நம்ம ஜிமினா அப்போ தான் வரான். எங்கடா போய் தொலைஞ்சு இவ்வளோ நேரம்? ஐயோ கேட்குறானே, அவன் வேறு சொன்ன அடிப்பானே, என்ன பண்ணுறது? என்னடா பேர் இந்த மாதிரி இருக்கிற, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், அர்ஜென்ட்டாக சுவிட்சு வந்துச்சு, ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். கரும்புச்சோனே வந்து உட்காரு. மச்சான் இன்னும் என்னடா யாரையுமே காணோம். யார் தேடுற? இல்லை ஃபஸ்ட் டே காலேஜு, இந்த கிளாஸில் ஒரு பொண்ணு கூட இல்லை. தொட்டப்போ கட்டையார அடிப்பேன், மூட்டு உட்கார்றா. வந்த உடனே உன் ஃபில்ட்டிங் வேலையை ஆரம்பிக்கிறியா? நான் சொல்கிறேன்டா, கடைசி வரைக்கும் நீ சிங்கிள் தான்டா. உனக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்காது. அப்படி ஒரு வேளை நான் ஒரு பொண்ணு உஷார் பண்ணிட்டேனே, முதல்ல பண்ணுறாடே. தயம் இதை பாரு, என்னை பற்றி உனக்கு தெரியும். ஆமாம் தெரியும், நீ சரியான தொட நடுங்கி. எது, நான் தொட நடுங்கியா? ஆமாம் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கரெக்டாக 9 o'clock வந்துடுறாங்க. ஸோ ப்ரொஃபஸரும் வந்துட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே, எல்லோரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தயாங் தான். குட் மார்னிங், என்னோடய பேர் தயாங் அண்ட் நான் வீட்டுக்கு ஒரே பையன். அப்புறம் எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னை பற்றி இவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார, நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் எழுந்துச்சிட்டு, சார் சொல்லுப்பா, இன்ட்ரோ சொல்லு. சார் என் பேர் ஜிமின் சார். அப்பா அம்மாவுக்கு நானும் ஒரே பையன்தான் சார். ரொம்ப நல்ல பையன் சார். அது மட்டும் இல்லை சார், நான் ரொம்ப அன்பானவன், அழகானவன். அப்புறம் பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தாலே பிடிக்கும் சார். டேய், உன் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கிட்டே இங்கே வந்து என்ன சொல்லிகிட்ருக்க? இல்லை சார், எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியணும்ல, அதான் சொன்னேன். பிள்ளைய பற்றி பசங்க பொறுக்கே படுத்துருக்காங்க பாரு, எனக்குன்னு வந்து சேர்ந்துச்சு உட்கார்றா. ஐயோ அசிங்கமாக போச்சே, பொண்ணுங்கெல்லாம் வேறு சிரிக்க போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பார்த்துட்ருக்கா. தயாங்கா, உனக்கு இது தேவையா? செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டால் மானமா? உன் பேர், எந்த ஸ்கூலில் படித்தேன்னு சொல்லிட்டு மட்டும் உட்கார வேண்டியதானே. இப்போ எவன் இதெல்லாம் கேட்டா? இல்லை மச்சான், கொஞ்சம் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசினா பொண்ணுங்க பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நானே ஜோக்கராக்கிட்டேன்டா. இப்போ அது புரிஞ்சுது உனக்கு? அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். என்னடா என்ன குறுக்குறுன்னு பார்க்குற? மச்சா, நீ யாராவது லவ் பண்ணுற? ஏன், உனக்கு ஏன் இந்த குலவரி? இல்லை கேட்டேன். அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் சிங்கிள் தான்ப்பா. சிங்கிளா? எப்போ வரைக்கும்? கடைசி வரைக்கும். ஏண்டா ஐடியா இல்லையா? இங்கே வேற நிறைய ஃபிகர் பளபளன்னு இருக்குது. வேணா சொல்ல, நான் ஒன்று ஷேர் பண்ணித்தரேன். மாமா வேலை பார்க்குறது எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறான் பாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீ வேணா போய் கட்டில் போடு போ. தேங்க்ஸ் மச்சா, நான் போய் பேசட்டுமா? இப்போ தானே பல்ப் வாங்கினேன், இப்போ போய் திருப்பி அந்த பொண்ணுங்கிட்ட பேசி செருப்படி வாங்க போகிறேன். வந்து உட்காரு. நாளே ஆரம்பிச்சிட்டேன். உட்கார முடிச்சவன். மச்சா சோல்மேட்டு, இப்போலாம் பேசக்கூடாது, அதுவும் பொண்ணுங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதை. அப்போ வேணா நான் அங்கிள்னு கூப்பிடவா? அதுக்கு நீ இது கூப்பிட்டுறது பரவாயில்லடா, மூட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த பக்கம், எக்ஸ்கியூஸ் மீ சார். யார்? ஐயோ ஜங்குக் சீனியரா? இவன் இங்கே வந்தான்? கிரௌண்டில் படுத்தின பால் பத்தாது இங்கே வந்துட்டானே. இங்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கா ஹார்ட் பீட் எக்கிறது. ஆக்சுவலி இங்கே ஹார்ட் பீட் எக்கிற வேண்டிய ஆளுக்கு அவரே சும்மா உட்காந்துருக்காரு. இந்த சைடு பில்லர் ஏன் இவ்வளோ சீன் போடுதுன்னு எனக்கு தெரில. என்னாச்சு உனக்கு? டீ
என்னடா டைப்ரைட்டர் மாதிரி ஒரு கை கால் இப்படி ஆடுது, என்னடா ஆச்சு? மச்சான், அது என் உடம்புல பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்கா, அதனால தான் டிக்கெட்டு கை கால்லாம் உதறுது மச்சான். போய் ஃபஸ்ட்டு டீ என்ன சொல்கிற? இந்த வயசில் உனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சா என்ன? சொல்லு மச்சான், எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என் ஃபேமிலி டாக்டர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம ஈவினிங்காக போய் பார்ப்போமா? வயசு பையன், வேறு எதாவது பிரச்சனை இருந்தால் ஃப்யூச்சரில் பிரச்சனை ஆயிரும்டா. டீ சும்மாறா மச்சான். இப்போ நேரம் சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கேன். என்னை அப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுப்பி விட்றா. ஏன்டா? இல்லை மச்சான், நைட்டு தூங்க லேட் ஆகிடுச்சு, எனக்கு தூக்கம் வருது. சார் பார்க்காத நேரம் பார்த்து எழுப்பி விட்றா. சரி சரி, தூங்கு. என்ஜிக்கு இந்த பக்கம் இல்லை சார், பேஸ்கெட் பால் டீமுக்கு பிளேயர் செலக்ட் பண்ணலான்னு. என்னப்பா அது? இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜே ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவும் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் இல்லை காம்படிஷன் வந்தால் தானே எடுப்போம். அதுவும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் டேவே எடுக்க வந்திருக்கேன். இல்லை சார், அது இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டா ப்ராக்டிஸ் கொடுக்கறது இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ தான் புது பசங்க யார் யார் எப்படி விளையாடுறான்னு தெரியும்ல, அதனால தான். ஓ அப்படியா? சரி, நீ நேம் லிஸ்ட் எடு. தேங்க்யூ. பேஸ்கெட் பால் டீமுக்கு ஆள் எடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் கொஞ்சம் பேர் கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம சொன்னதை வச்சு இவன் ஏதோ பிளான் பண்ணுறான் போல். நமக்கு அதுக்கு வந்துட்டே இருப்போம். டயோங் என்ன கூப்பிட்றாரு? என் பேர் எப்படி தெரிஞ்சது? ஓ, நான் தான் காலையில் சொன்னணும். சொல்லுங்கள் சீனியர். பேஸ்கெட் பால் டீமில் ஒன்றையும் சேர்த்துட்டேன், நாளையிலேருந்து ப்ராக்டிஸ் வந்துடு. என்ன இவ்வளோ தான் ரியாக்ஷன் மச்சான்? மூத்த நின்றா, அதை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்னப்பா 4 பேர் தான் பேர் கொடுத்துருக்குங்க மச்சான்? 4 பேரா? மேக்ஸிமம் இன்னும் 2 பேராவது வேணும்டா. இரு, நமக்குன்னு ஒரு 2 சிக்காமலாம் போயிடும். மச்சான், அந்த கோழி குஞ்சு பாடுறா, அவனை பார்த்தோன்னே பதுங்குறானா? ஓ, சார் பதுங்குனா நாங்கள் விட்டுருவோமா? தூக்கடா அவனை. சீனியர், பாருங்கள் சீனியர், எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸு அப்படின்னாலே அலர்ஜி சீனியர். நீங்கள் வேணால் தயங்க மட்டும் கூப்பிட்டு போங்க. சீனியர், இவன் போய் சொல்கிறான், இவன் நல்லாவே விளையாடுவான், இப்போ ஏதோ நடிக்கிறான். கேட்டு பாருங்கள், ஸ்கூலில் டாப்பஸ்ட் பிளேயரில் 2வது இடத்துல இருக்கான். அட கரடி பையலே, நான் எப்படியாவது எஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டா நான் இப்படி கோத்து விடுது பாரு. அப்படியா? நீ சொல்லிட்டல, தூக்கிடுறேன். பாய்ஸ் பேக்கப். எஸ் பாஸ். டேடி என்னை விட்டுருக்கடா, நாளைக்கு தானே ப்ராக்டிஸ்ன்னு சொன்னீங்க. உனக்கு மட்டும் தனியாக இன்றைக்கே ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன் சீனியர். கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சீனியர், நீங்கள் முன்னாடி போங்க, நான் நாளைக்கு பின்னாடி வரேன். என்னது, நீ பின்னாடி வரியா? அது ப்ராக்டிஸுக்கு. அந்த பெயர் இருக்கட்டும். சரி தெளிப்போ. ஓகே சார், நேம் லிஸ்ட் எடுத்துட்டேன். இவங்களெல்லாம் நாளைக்கு மார்னிங் 7 o'clock ப்ராக்டிஸ் இருக்க வர சொல்லிடுங்க. ஓகே ஜிகே, அவங்க வந்துடுவாங்க. ஓகே காய்ஸ், நேம் கொடுத்தவங்க மறக்காமல் ப்ராக்டிஸ் வந்துடுங்க. ஓகே. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ கரெக்டாக லன்ச் பிரேக்கு. ஜிமினும் தயங்கும் தான். மச்சான் பசிக்குது, இப்போ எதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க. ஏன் நீ போக மாட்டியா? போடா தயங், நீ போயிட்டு வாடா, நான் வரலடா, எனக்கு பயந்து வருது. என்னது? இல்லைடா, எனக்கு நானும் காலையிலேருந்து சாப்பிடல, மயக்கம் வர மாதிரி இருக்குது. நீயே போயிட்டு வந்துடுடி தங்கம். அதெல்லாம் முடியாது, போயிட்டு வாடா. மச்சான் நீயும் வாடா, சேர்ந்தே போகலாம்.
சரி வந்து தொலை. அண்ணா ஒரு பர்கர், ஒரு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக். உனக்கு என்னடா வேணும்? அவனுக்கு ரைஸ் கேக் கொடுத்துருங்க. அப்புறம் அவ்வளோதானா? ம். மச்சான் என்னடா? அவன் பாரு. யார்? உன் ஆள் எங்கடா? அதோ கேன்டீனில். நீ எப்போ பார்த்த? இப்போ தான் பார்த்தேன். பரவாயில்லையே, சொல்லாமலே வேலையை கரெக்டாக செய்கிற. ரைட்டு. சரி, இங்கே கூட்டமாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கிறேன். சரிடா மச்சான், பிரேக்கே வந்துருச்சு, சாப்பிட்லான்டா. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இங்கே கரெக்டாக வர தயாவும் ஜிமினும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஜிமினா, போஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் அப்படி தான். நாங்களாம் யார்? நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? தெரியுமே. தெரியுமா மச்சா? அதான் பார்த்தனே, சீனியரை பார்த்தோன்னே பெஞ்சு கடியில் பொம்மனியே அப்போவே புரிஞ்சிச்சுடா நீ யாருன்னு. டேய், எனக்கெல்லாம் அவனை வந்து அவரை பார்த்து எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னேன். பயம் இல்லை? அப்புறம் எதுக்கு உன் காலெல்லாம் அப்படியே டைப்ரைட்டர் அடிச்சது? மச்சான், நீ யார்? எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு இந்த தயானுக்கு தெரியும். இந்த தயான்கிட்டயே நீ இந்த பீலாலாம் விட்டேன்னு வச்சுக்கோயேன், செவிலி அடிப்பேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ பெஞ்சுக்கு கீழே போய் ஒழிஞ்சதே ஜேகே சீனியரை பார்த்தேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு உனக்கு இந்த வெட்டி வீரப்ப? கீழே விழுந்தோம் மீசில் மண்ணுட்டாத மாதிரி நடிக்கிற பற்றியா? பரவாயில்ல, நீ உன் கெத்தை மெயின்டைன் பண்ண பார்க்குற, ஆனால் அது என்கிட்ட செட் ஆகாது. இப்போ சொல்கிறேன், நீ சரியான தொடர்ந்துடுங்க மச்சான். எது? நான் தொடர்ந்துங்கியா? என்னடா சொன்னது? நான் எவ்வளோ பெரிய வீரன், என்னை பார்த்து தொடர்ந்துடுங்கின்றியா? இன்றைக்கி பாடுறா இந்த ஜிமினி யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே துரத்திட்டு போக, தயாங் கரெக்டாக அப்படியே ஓடி போய் ஒரு 18 மாதம் ஒரு இடி. வேற என்ன, 2 பேரும் மாற்றி மாற்றி கீழே விழுந்து புரண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குறீங்க? டேய், என்னடா அது? ரோலர் மாதிரி 2 பேரும் உருண்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இது ஆபத்தாச்சே. டேய், சீக்கிரமாக வாங்கடா. இவங்க எப்படி? ஐயோ, டேய், என்னடா பண்ணுறீங்க? கடவுளே, மச்சான் நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போகிறேன். 2 பேரும் பிரித்து விட்டுடலாம். பிரிக்கிறதா? மச்சான், கேம் நல்லா இருக்கு, அப்படியே பார்த்துட்டு இருப்போமா? தொடப்பு கட்டையால் அடிப்பேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட, இங்கே ஜெமினா வாயை பழுந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன நடக்குது? ஆமாம், இவனை நான் துரத்திட்டு வந்தேன், கரெக்டாக எப்படி இவன் போய் விழுந்தா? என்ன நடக்குது? எதுவுமே புரியலையே அப்படின்னு இவங்க பாபான்னு பார்த்துட்ருக்க. அங்கே ஒரு பெரிய ரொமான்ஸ் சீனே முடிஞ்சிருச்சு. வேற என்ன, தயாங்க அப்படியே பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிட்டாரும். சரி, அப்படியே பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா நடந்துச்சுன்னு அவர் வாய் பொழுது பார்க்க. ஆனால் தயாங்க கிஸ் பண்ண ஆள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். எது ஜேகேவா அப்படின்னு நீங்கள் ஷாக்காக பார்ப்பீங்க. ஆக்சுவலி அது ஜேகே தான். ஜேகேவே இவ்வளோ பெரிய ஆள், அவனையே வாயடிச்சு போயிட்டானா, அப்போது தயாங்க பண்ண வேலை அப்படி. தயாங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு. சீனியர், சாரி, அது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே போயிட்டான். இங்கே ஜேகேவா அப்படியே உறைஞ்சி போய் என்னடா நடக்குது அப்படின்னு அவன் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, உசுறு எங்கே இருக்குன்னே தெரில. அந்த மாதிரி சிலையாக உட்காந்து அப்படியே பார்த்துட்ருக்க ஜேகே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. மச்சான், நம்ம ஜேகேக்கு இது ஆயிடுச்சுடா, கிட்ட வாடா, உசுறு இருக்கான்னு போய் பார்ப்போம். என்ன இவன் ஏதோ சிலை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். டேய் ஜேகே, எந்திரா. டேய், என்னடா ஆச்சு?
ஆ என்னாச்சுன்னு எங்ககிட்ட கேட்குற? உனக்கு இங்கே நடந்த எதுவுமே தெரியாது? ஆ என்ன நடந்துச்சு? அவன் ஓடி வந்தான். அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து விழுந்தா. அப்புறம் 2 பேரும் மேலேயும் கீழேயும் புரண்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஆ அவன் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை திருடிட்டு போயிட்டான். எது? ஃபஸ்ட்டு கிஸ்ஸை திருட்டு போயிட்டானா? அது கூட தெரியாமலடா இருந்த? ஏண்டா நீயே பிளான் போட்ட, உனக்கு தானாக அமைஞ்சிருச்சு பார்த்தியா? என்னடா சொல்கிற? தயம் உனக்கு கிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டுருக்கேன். நீ என்னடா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்க? இது கிஸ் பண்ணானா? அடங்கப்பா, இது உலகமாக நடிப்புடா. உனக்கு தெரியாத? தெரியும். இருந்தாலும் ஒருவேளை அது ஆக்சிடென்டலாக நடந்திருக்கும். ஏதோ ஓடி வந்து விழுந்த வேகத்தில் ஆக்சிடென்டலாக டச் ஆகிருக்கும். மற்றபடி எதுவும் இருக்காதுடா. அவனை பார்த்தா அப்படிப்பட்ட பையன்மாதிரிலாம் தெரில. பார்த்தல காலையில் நான் கூப்பிடும்போதே அப்படியே குழந்தையாட்ட பம்மிட்டே வந்தான் பார்த்தியா? இது அவன் குழந்த. இதை நாங்கள் நம்பணும். ஆமாம் மச்சான், என் பால்கோவா பேசிக்கலி அது ஒரு குழந்த. அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நல்ல பிள்ளடா. ஏதோ விழுந்த அதிர்ச்சியில் அந்த மாதிரி நடந்திருக்கும். விழுந்த அதிர்ச்சியில் இது நடந்துச்சு. மச்சான் எல்லோரும் நம்பிட்டீங்களா? எல்லோரும் நம்பிட்டாங்களா? சரி வா, சாப்பிட போகலாம், பசிக்குது. இப்போ பாரு சோறுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கா எங்கள் ஜிமினா. எங்கள் தாயாங்க அப்படியே உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டு அங்கே அந்த கிரவுண்டில் நடந்திருக்கோம்ல, ஐ மீன் கேன்டீனில் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு டேபிளில் போய் உட்காந்து கூலாக ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சாப்பிட்டுட்ருக்க. பிளான் போட்டு வந்து ஜிமினிக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் பிளானே பண்ணாமல் தயங்க எல்லாமே நடந்துருச்சேன்னு அப்படியே ஜிமினி கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துட்டு சாப்பிடவும் இல்லை. அப்படியே தயங்க தான் முழிச்சு பார்த்துட்ருக்க. என்ன மச்சான் நீ சாப்பிடல? பாவண்டா, வளர வேண்டிய புள்ள. சாப்பிட்டு கிளாஸுக்கு வர போகணும்ல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. நீ சாப்பிட்டு அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா சார் முட்டங்கால் போட வச்சுருவார். இது டே இங்கே வா, நான் பக்கத்தில் தான்டா இருக்கேன். சொல்லு மச்சான், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேணுமா? அது உனக்கு பிடிக்காதே. உனக்கு பிடிச்சாலும் நான் கொடுக்க மாட்டேன், அது உனக்கு தெரியும். வேணா பர்கர் சாப்பிட்றியா? நான் வேணா உன்னோட சாப்பாடு சாப்பிட்டா? ஆனால் எனக்கு ஸ்பைசி ஃபுட் பிடிக்காதே மச்சான். சரி பரவாயில்ல, சோல்மேட் தானே, எடுத்துக்கோ. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். டேய் நான் பர்கரை கேட்கல. கேன்டீனில் என்ன நடந்துச்சு? நீ என்னை துரத்திட்டு உடனே நான் வந்து தெரியாமல் ஜேகே சீனியர் மேலே போய் விழுந்து அப்படியே புரண்டு எல்லாம் இல்லை தெரியாமல் அவர் மேலே போய் மோதிட்டேன்னு. ஏடா நீ தான் சொன்ன ஃபர்ஸ்ட் கிஸ் எல்லாம் என் பார்ட்னருக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு தான் கொடுப்பேன். அவரை தாண்டி ஆமாம், என் ஃப்யூச்சர் பார்ட்னர் தாண்டி வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் வீரவசனம்லாம் பேசினான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து. இப்போ எங்கே சார் போச்சு உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு? கரெக்டாக கேட்குறானே. அது மச்சான், அது நீ வாயில் வடை சொல்ல வேணாம், சீக்கிரம் சொல்லு. எனக்கு 1008 சொல்லியிருக்கு. இப்போ கூட என் பார்ட்னருக்கு தானே கொடுத்தேன். இதே பார்ட்னர் கொடுத்தியா? என்னடா சொல்கிற? இப்போ தான்டா பார்த்த, அதுக்குள்ளே பார்ட்னரா? இப்போ சிரிச்செல்லாம் மயக்காது. என்ன விஷயம் சொல்லு மச்சான். ஆக்சுவலி நான் என் ஃபஸ்ட் கிஸை கொடுத்ததே என் ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு. ஃப்யூச்சரு பார்ட்னரா? ஐயோ டேய், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொன்னாலே புரியாது. ஏன்டா இப்படி சுற்றி வளைக்கிற? சீக்கிரமாக சொல்லி தொல்லடா. என்னடா? அதுவா மச்சான், ஆக்சுவலி நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணதே அவனுக்காக தான். எது? என்னடா அவைவன்ற சீனியர்ரா? அது உனக்கு? என்னது எனக்கா? அப்போ உனக்கு
ஆ நல்லா வரும். டேய் ஷாக் மேலே ஷாக்காக இருக்குடா. என்னடா அது? அவனுக்கு இதான் என் கூட ஃபஸ்ட்டு மீட்டு. ஆனால் அவனுக்கு முன்னாடியே எனக்கு பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட காட்டிக்கிட்டது இல்லை. அவனுக்கு டேட்டூ போடுறது பிடிக்கும், ஜிம்முக்கு போகிறது பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் 10th படிக்கும்போதே ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டான். அப்போலேருந்து அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கு தெரியாமல். எது ஃபாலோ பண்ணுறியா? அப்போ நீ டெய்லி 5 மணிக்கு ஜாகிங் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது அங்கே தானா? அஃப்கோர்ஸ். அப்புறம் ஏன்டா காலையில் வரும்போது யாருன்னு தெரியாத மாதிரி ஒரு சீன் போட்டேன். அதெல்லாம் அப்படித்தான். சரி இதெல்லாம் அங்கே போய் உளறி வச்சேன்னு வெய்யி, கொன்றுவேன். இப்போதைக்கு அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது. அது எப்போ சொல்லணுமோ அப்போ நான் சொல்லிக்கிறேன். சரிங்க ஆஃபீஸர், அப்படியே பண்ணுறேன். குட். ஏண்டா உனக்கு தான் பிடிச்சிருக்கே, அப்புறம் போய் சொல்லிட வேண்டியதானே? அது என் டார்லிங் கூட கொஞ்சம் கண்ணாமூச்சி ஆடணும். கண்ணாமூச்சினா அவனுக்கே தெரியாமல் அவனை ரசிக்க போகிறேன். அப்புறம் அவனை பொசி ஆக்கணும். இப்படி நிறைய இருக்குது. அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு என் மேலே ஃபீலிங் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கும். அவன் பார்க்குற பார்வையிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டேவே அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு. இருந்தாலும் மேபி அப்படி இல்லைன்னு சொல்லிட்டானா ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. அதனால் கொஞ்ச நாளைக்கு அவன் கூட கண்ணாமூச்சி ஆட போகிறேன். கண்ணாமூச்சி ஆட போறியா? அப்படின்னா எனக்கு தெரியும் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு. அதனால் அவன் எப்படியும் என்கிட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி என் கூட ஃப்ளிட் பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ தான் நான் எதுவுமே தெரியாத மாதிரி அவன் நோஸ் கட் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கமாக போயிட்டு நீங்கள் ரசிக்க போகிறீங்க அதானே? அதே ஏறா வரேன். டே எங்கடா போகிற? வராது. எங்கே போகிறான்? டேய் இருடா வரேன். சீனியர் மச்சான் என்னடா இங்கே வரான்? ஐயோ காலையில் பண்ண மாதிரி இப்போ ஏதாவது கொஞ்சம் முன்னாடி பண்ண மாதிரி பண்ணிடுவானோ? சும்மாட்றா. என்ன இந்த பக்கம்? இல்லை சீனியர், அது தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டு பழக்கம். அதுவும் இங்கே யாரையுமே தெரில, ஃபஸ்ட் இயர் வேறு. யாராவது ரேக் பண்ணிட்டாங்கன்னா அதான் உங்கள் கூட இருந்தால் சேஃபாக இருக்கும். அதான் நான் இங்கே உட்காந்துக்கலாமா? நாங்களும் சீனியர் தான். ஒருவேளை நானே ஒன்று ரேக் பண்ணேன். இல்லை நீங்கள் ரேக்கிங்லாம் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பண்ணணும்னு இருந்தீங்கன்னா காலையில் எனக்கு எதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பீங்கள்ல. ஆனால் நீங்கள் தான் அப்படி எதுவும் கொடுக்கலையே, அதனால எனக்கு தெரியும். நான் இங்கே உட்காந்துக்கலாமா? உட்காரு. என்னடா ஆடு அதுவாக வந்து மாட்டுதா? சும்மாரா. நான் தான் சொன்னேன்ல அது ஒரு குழந்தைன்னு. மேபி ஃபர்ஸ்ட் டே யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு கூட பயப்படலாம்ல. எப்படியும் காலையில் பார்த்துருப்பான் மற்ற பசங்க எனக்கு பயந்து ஓடுறானுங்கன்ட்டு. அதான் என்கிட்ட இருந்தால் மற்ற பசங்க இவன்கிட்ட எதுவும் வாழ்த்தனை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருப்பான். அதனால வந்திருப்பான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. இப்போவே நீ எதுவும் யோசிக்காத, முட்டு தின்னு. சரிப்பா நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த எபிசோட் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.